இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் கண்டறிந்து உங்களுக்கான மனநோய் என்ன, அது ஜாதியா இருக்கலாம், மதமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, அல்லது வரட்டு கௌரவமாக இருக்கலாம். அந்த காலத்திலேயே நான் திமுக காரன், அந்த காலத்திலேயே நான் அதிமுக காரன், அந்த காலத்திலே ஏதோ ஒரு கட்சியை ஆதரித்த நிலையில் நான் இருக்கிறேன், அதிலிருந்து நான் மாறுபடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியா இருக்கலாம். இந்த மனநோயை கண்டறிந்து அதை இந்த சட்டமன்ற தேர்தலில் களைந்தெறிந்து ஒரு புரட்சிகர அரசியலை நிறுவ இந்த நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் அப்படிதான் சொல்லுவேன். பல கட்சிகள் இருக்கும் இடத்திலும் எங்களுடைய மக்கள் கூட்டணி எந்த சமரசமும் இல்லாமல் மக்களோடு இந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது என்றால் நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கை, பாசம், அதை இந்த தேர்தலில் நீங்கள் எங்களுக்காக தெரியப்படுத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம். பல வேட்பாளர்கள் இருக்கும் நேரத்திலும் நம்மளுடைய அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன் என்றால், ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த எண்ணம், தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருவனாக இருக்க வேண்டும். அவன்தான் ஒரு தலைவன். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் உயர்ந்த எண்ணம், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்களா? எப்படியெல்லாம் நமக்கு காசு பார்க்கலாம், அது டாஸ்மாக் பொருளாதாரமாக இருக்கலாம், மது போதை அரசியலாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கொள்கை. அப்படி இருக்கும் இடத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழின விடுதலைக்காகவும் இயற்கைக்காகவும் பேசும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவன் மட்டும்தான். அப்படி இருக்கும் அண்ணன் முன்னிறுத்தி இருக்கும் வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை ஒலிவாங்கி சின்னத்தில் செலுத்தி ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்குவதற்கான ஒரு மாற்றாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் தளம் அமையட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.